தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ மெயினாக நீட் அப்ளிகேஷன் தொடர்பான ஒரு வீடியோ தான். ஸோ நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. என்னென்னா சின்ன சின்ன தவறுகள் நாம் செய்கிறோம். அந்த சின்ன சின்ன தவறுகளை எப்படி நம்ம நீட்டோட அப்ளிகேஷனில் நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். முதல்ல ஒரு விஷயம், இது நீட் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவு கண்டிப்பாக சரிங்களா. எல்லாரோட மாணவருடைய மிகப்பெரிய ஒரு கனவு எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் படித்து நம்ம ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்றது. அப்போ மிக முக்கியமான ஒரு எக்ஸாம் அப்படின்றது, நமக்கு மிகப்பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது அந்த நீட் எக்ஸாம் சரிங்களா. இதில் நீங்கள் தவறுகள் செய்கிறதுனா உங்களுடைய லேசினஸ் நிறையாவே இருந்தால் தான் அது கண்டிப்பாக தவறுகள் வர்றது உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாரும் நார்மலாக மற்ற இடங்களுக்கு நம்ம அப்ளிகேஷன் போடுற மாதிரி, மற்ற இடங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, ஒன்ஸ் ஒரு தடவை அப்ளிகேஷன் நமக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம எங்கே போய் நிற்க முடியாது. திரும்ப மறுபடியும் நீங்கள் ஒரு வருடம் வீணாக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் சரிங்களா. சரி, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம ஏதோ ஒரு தவறுகள், சின்ன சின்ன தவறுகள் நடக்கலாம். அப்படி நடந்தால் அந்த மாதிரி தவறுகளை நம்ம எப்படி நிவர்த்தி செய்கிறதுன்னு அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது. பட் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும். அந்த தவறு அப்படின்னு நான் இங்கே குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, நீங்கள் தெரியாமல் தான் தவறு அப்படின்றது ஒரு தெரியாமல் செய்கிற விஷயமா கண்டிப்பாக இருக்கும். அப்படி தெரியாமல் செய்கிற விஷயமா தவறுகளாக இருந்தால் கூட இதை நம்ம நிவர்த்தி செய்கிறதுக்கு நமக்கு என்டி என்ன பண்ணுவாங்கன்னா, சம்டைம் சில வருடங்கள் லாஸ்ட் இயர்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க நீட்டோட அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அந்த கரெக்ஷன் விண்டோவில் சின்ன சின்ன விஷயங்கள், நீங்கள் மேல்ன்றதை ஃபீமேல் போட்டாலோ அல்லது ஃபீமேல்ன்றதை மேல் போட்டாலோ, ஜெண்டரை சேஞ்ச் பண்ணுறது, இல்லை சில கேட்டகரியை நம்ம சேஞ்ச் பண்ணுறது, சில பேசிக்கான விஷயங்களை மட்டும் நீங்கள் தவறு செஞ்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா. இந்த வருடம் நம்ம கொடுப்பாங்க, நம்ம எதிர்பார்த்து செய்யும்போது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஏன்னா இந்த வருடம் மேபி அவங்க கரெக்ஷன் விண்டோ கொடுக்காம இருந்துட்டா நம்ம என்ன செய்கிறது அப்படின்றதுக்காக செய்யும்பொழுது ஃபஸ்ட் டைம் ரைட் அப்படின்ற மாதிரி செஞ்சிடணும் சரிங்களா. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் பேரை இன்றைக்கி டைப் பண்ணால் கூட சரி, உங்கள் சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கிட்டு அந்த சர்டிஃபிகேட்டில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி பண்ணணும். அதாவது இனிஷியல் சில பேருக்கு முன்னாடி இருக்கும், சில பேருக்கு பின்னாடி இருக்கும். இல்லை நீங்கள் முன்னாடி போட்டிருப்பீங்க, அங்கே சர்டிஃபிகேட்டில் பின்னாடி இருக்கும். இந்த மாதிரி அதில் எப்படி இருக்கோ ஆஸ் இட் இஸ் நீங்கள் அப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது சரிங்களா. இதில் சின்ன சின்ன தவறுகள் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அது ஈஸியாக, அது ஒன்றும் பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க என்டிஏல. காரணம் என்ன அப்படின்னா, இப்போது நான் உதாரணத்துக்கு அந்த சின்ன தவறுன்றது எங்கன்னா, இப்போ நான் சொன்ன அந்த இனிஷியல், நீங்கள் சில பேர் உங்கள் பேருக்கு முன்னாடி இனிஷியல் போட்டிருப்பீங்க, சில பேர் பேருக்கு பின்னாடி போட்டிருப்பீங்க. சம்டைம்ஸ் சில பேர் நீங்கள் உங்களுடைய சைன் போடுற இடத்துல சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா, அது சில பேர் க்ரீன் அதாவது பிளாக்கில் சைன் போட்டிருப்பீங்க, சில பேர் ப்ளூ இங்கில் சைன் போட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இஷ்யூவே கிடையாது சரிங்களா. இது அவங்க பிளாக்கில் தான் போடணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இருந்தாலுமே இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன தவறுகள். இதனால் அப்ளிகேஷன் என்பது ரிஜெக்ட் ஆகாது சரிங்களா. அதாவது இனிஷியல் நீங்கள் முன்ன பின்ன போடுறது, சைனு கலரை மாற்றி போடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வராது. அதே போல் பாருங்கள், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்கள் ஊர் பேர் ஏதாவது தவறாக கொடுத்துட்டீங்க சரிங்க, உங்கள் அட்ரஸை நீங்கள் தவறாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் பெருசாக தவறாக வராது. பட் மிகப்பெரிய தவறுகள் அப்படின்னு சொல்கிற நம்ம எதை குறிப்பிடுறோன்னா, நிச்சயமாக உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணும்பொழுது ஃபோட்டோவே இல்லாமல் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய தவறு சரிங்களா. கண்டிப்பாக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். சம்டைம்ஸ் சில பேர் அந்த ஃபோட்டோ கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, ஃபோட்டோவை ரீசைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ரீசைஸ் பண்ணும்பொழுது கிளாரிட்டி இல்லாமல் இது உங்கள் ஃபேஸ் தான் தெரியாமல் கிளாராக இருக்கும். சம்டைமு அது ரொம்ப கிளாராக இருந்தது, அதை நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஓரளவு ஃபேஸ் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, அது பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க கரெக்ட்டுங்களா. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க 10 கேபி டு 30 கேபி தான் காமிக்குது உள்ள. ஆனால் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு 200 கேபி வரைக்குமே ஃபோட்டோ இருக்கலாம்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த 200 கேபி வரைக்குமே அவங்க கொடுக்குற மாதிரி ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஃபோட்டோன்றது ஒரு 200 கேபி அளவில் அப்லோட் பண்ணால் தான் அது கிளாரிட்டி இருக்கும். நீங்கள் 30 கேபிக்கு அதை ரீசைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனுடைய இஷ்யூவாக கூட மேபி இருக்கலாம். என்டி அதை சரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அப்போது இந்த ஃபோட்டோ விஷயங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் தவறுகள் செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்பொழுது கூட அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்தா கூட பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா கவுன்சிலிங் டைமில் திரும்ப நமக்கு டாக்குமெண்ட் கேட்க போகிறாங்க. அந்த டைமில் நீங்கள் டாக்குமெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறீங்க சரிங்களா. அப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தவறுகள் வராது. அப்போ தவறுகள் அப்படின்னு சொல்கிறது எந்த இடத்துலனா, நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி கொடுக்குற இடங்கள்லையோ, உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குற இடத்துலையோ, மேபி உங்கள் பேரையே டோட்டலாக தப்பாக போட்டுட்டிங்கன்னா தவறு தான். இப்போ சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் இருக்குது,
அந்த சர்டிஃபிகேட்ல இருக்கிற பேர் இல்லாம உங்க பேரே நீங்க தவறா குடுத்துட்டீங்க டோட்டலாவே அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அது தவறு தான். அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அந்த மாரி மேஜரான தவறுகள் இருந்தா மட்டும் தான் அது ரிஜெக்ட் அப்படின்ற வார்த்தைக்கு அ இடமை வரும். அந்த இடத்துல வந்து அலோ பண்ணுவாங்க. நீங்க சின்ன சின்ன தவறுகள செய்யும் பட்சத்தில அது பெருசாவும் எடுத்துக்க மாட்டாங்க. இதில இன்னொரு விஷயம் என்னன்னா, என்டிஏ பொறுத்தவரைக்கும் அ எல்லா மாணவர்களுமே நீட் எக்ஸாம் எழுதணும்னா, எல்லாருமே எழுத வைக்க தான் பார்ப்பாங்க. ஒரு 100 உதாரணத்துக்காக நான் சொல்றேன். ஒரு 100 மாணவர்கள் அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா, அந்த 100 மாணவர்கள்ல 80 மாணவர்களுக்கு மேல கரெக்ட்டா தான் பண்ணுவாங்க. ஒரு 20% 20 மாணவர்கள் வந்து தவறுகள் செய்றாங்க அப்படின்ற பட்சத்தில, அந்த 20 மாணவர்களுக்கு வந்து அவங்களையே வந்து உள்ள கொண்டுட்டு வரணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர, அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடணும் அப்படின்லாம் கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா செய்வாங்க. ஆனா, நாம செய்ற தவறுகள் மிகப்பெரிய தவறுகளா செஞ்சுட்டு, நம்ம ரெக்வெஸ்ட் கேட்கிறோம்னா, அன்னைக்கு பண்ண முடியாம போயிடும். சரிங்களா? இந்த மாரி விஷயங்கள். இப்ப நான் சொன்ன தவறுகள்ல, அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணும்போது அந்த ஃபில்லிங் மிஸ்டேக்கு, டைப்பிங் மிஸ்டேக்கு இதெல்லாம் வருதுன்னா தவறே கிடையாது. ஒண்ணும் பிரச்சனை போட வேண்டிய இடத்துல நீங்க ஒய் போட்டுட்டீங்க. போட வேண்டிய இடத்துல போட்டுட்டீங்க. சின்ன சின்ன தவறுகள். இதெல்லாம் ஒண்ணும் இஷ்யூவே கண்டிப்பா எடுத்துக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அதனால நான் 4 ஆப்ஷன் குடுக்கணும். நான் வந்து 2 ஆப்ஷன் தான் குடுத்தேன் சென்டருக்கு. 4 ஆப்ஷனுக்கு 2 தான் குடுத்துட்டேன். நான் அதே வச்சு பண்ணிட்டேன் அப்டின்னாலும் ஒண்ணும் தவறு கிடையாது. நீங்க 2 குடுத்தீங்கன்னா, அந்த 2ல என்னவோ அதுதான் குடுக்க போறாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாரி விஷயங்கள்ல எந்த தவறுமே வராது. நான் சொன்ன மாதிரி மேஜர் மிஸ்டேக் அப்படின்றது எத நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த மாரி விஷயங்கள செஞ்சா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு உண்டு. மேபி அத கூட நாம சரி பண்ணணும்னா, ஒரே ஒரு வழி என்னன்னா, என்டிஏ அவங்க குடுத்துருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா? இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல லாஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர் குடுத்துருப்பாங்க, மெயில் ஐடி குடுத்துருப்பாங்க. எல்லாமே இருக்கும். கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணியோ, இல்ல அல்லது மெயில் பண்ணியோ, உங்க அப்ளிகேஷன் நம்பரு, உங்க டீட்டெயில் எல்லாமே அதில குடுத்து, இந்த மாரி தவறுகள நான் செஞ்சிருக்கேன். இத சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்கன்னு சொல்லி நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டீங்கன்னா, அதாவது ஒரே ஒரு ஆளுக்காக செய்வாங்களா அப்படின்னு தெரியாது. இந்த மாரி யாரெல்லாம் நீங்க தவறுகள், பெரிய தவறுகள், சின்ன தவறுனா நீங்க மெயில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொன்ன மாரி சைன்ல கலர் மாத்தி போடுறது அந்த மாரி சின்ன சின்ன தவறுகள் கிடையாது. நீங்க பெரிய தவறுகள் செஞ்சுட்டீங்க. ஃபோட்டோவே அப்லோட் பண்ண மறந்துட்டீங்க. ஏதோ ஒண்ணு. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு இல்லையா? அல்லது உங்களுக்கே தெரியும். நீங்க அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் அதில இருக்கிற ஃபோட்டோவ பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளாரிட்டியே இல்லாம இருக்கும். ஒண்ணுமே இல்ல. மேபி நான் ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு நெனச்சு நீங்க மெயில் பண்ணலாம். அந்த மாரி நேரங்கள்ல நீங்க மெயில் பண்ணிட்டு, உங்க அப்ளிகேஷன் நம்பர், உங்க டீட்டெயில் எல்லாமே குடுத்துடணும். சரிங்களா? உங்க மெயில் ஐடி, உங்க அப்ளிகேஷன் நம்பர், உங்க டீட்டெயில் எல்லாமே இன்புட் குடுத்துட்டு, நீங்க ரெக்வெஸ்ட் கேட்டீங்கன்னா, இந்த மாரி எத்தன பேர் ரெக்வெஸ்ட் கேட்கறாங்களோ, அத பொறுத்து மேபி கரெக்ஷன் விண்டோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். ஸோ இதுவும் ஒரு சான்சஸ் இருக்கு. அதேபோல என்டிஏ பொதுவா வந்து கரெக்ஷன் விண்டோ குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா, மாணவர்கள் வந்து நெறைய பேர் தவறு செஞ்சுருவாங்க. ஸோ தவறுகள் செய்றவங்க தான் மாணவர்கள் இல்லையா? எல்லாருமே வந்து ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். அதனால என்டிஏ வந்து என்டிஏக்கு நாங்க ரெக்வெஸ்ட் பண்றதும் நம்மள மாரி இருக்கிற ஆ அ எஜுகேஷன் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே சொல்ற விஷயங்கள், சஜெஸ்ட் பண்ற விஷயங்கள என்ன அப்டின்னா, என்டிஏக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டே நாங்க குடுக்குறது நிச்சயமா என்டிஏ ஒரு கரெக்ஷன் விண்டோ நீங்க குடுக்கணும். அப்படி குடுத்தீங்க அப்படின்னா, நிச்சயமா மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பா அது இருக்கும். ஸோ நீங்க கவனிக்கிறீங்க யாராவது இருந்தீங்கன்னா, அத இன்சிஸ்ட் பண்ணி நீங்க பண்ணுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டா இருக்கிற பட்சத்தில, நீங்க பேரண்ட்டா இருக்கிற பட்சத்தில, நீங்க செய்த தவறுகள நிச்சயமா ஒரு மெயில் பண்ணுங்க. எவ்வளோ பேர் மெயில் பண்றீங்களோ, அத பொறுத்து அவங்க கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஒரு ஐடியாக்காக தான் நம்ம சொல்றோமே தவிர, இது செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல. பட் முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் இல்லாம ஒரு விஷயத்த செய்யறதுக்கு பாருங்க. ஒரு தடவைக்கு 2, 3 தடவ வெரிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா நீங்க சப்மிட் அப்படின்னு சொல்லி குடுங்க. சரிங்களா? வேற ஏதாவது சந்தேகங்கள், நான் ஏதாவது விட்டிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.